சனி மீனராசிக்கு வரும்போது இந்த ஆசிரியர்கள், இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம், இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்க, இரும்பு தமிழ் மிஷின் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, எண்ணெய் சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்கள ரொம்ப விசேஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா, சனி 6ஆம் வந்து கோர்ட்டு கேஸெல்லாம் இருக்குது இல்லையா, இப்போல்லாம் கோர்ட்டுக்கு போனால் அது எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல. இந்த சமயம் தான் நம்மளுக்கு அந்த 3ஆம் இடத்துக்கு வரும்போது தன்னம்பிக்கையும் வரும். மகாலட்சுமி கடாட்சம், மகாலட்சுமி நம்மளுக்கு என்ன கொடுப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பணம், பொருள், செல்வம், வீடு, மனை, வாகனங்கள், பால் பாக்கியம், சுப சௌக்கிய சௌகரியங்கள், சௌபாகியங்கள், தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், பட்டு வஸ்திர நகை, நல்ல வருமானங்களான 16 விதமான யோகங்களையும் போகங்களையும் மகாலட்சுமி கொடுப்பா. அந்த அவ்வளோ 16 யோகங்களையும் மகாலட்சுமி சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துக்கு வரும்போதுங்கிறது காலம்பரை 9 மணிக்கு இருக்கிற எஃபிஷியன்சி சாயந்தரம் 4 மணிக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. எல்லாம் வேலை செய்வோம், ஆனால் அந்த ஃபுல் எஃபிஷியன்சி மார்னிங் டைமில் இருக்குன்னு ஜென்ரலாக. அதே மாதிரி தான் இந்த சனீஸ்வர பகவான் இந்த 2.5 வருஷம், இந்த வர்ற 30 வருஷத்தில் இந்த 2.5 வருஷம் ரொம்ப 16 யோகங்களை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய. கடவுள் அருள் டிவி சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நான் அடியன் குருஜி கல்யாணராம் ஐயர், குரோம்பேட், சென்னையில் இருக்கிறேன். வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட், இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் 2 சிஸ்டம் இருக்கிறது. திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பெயர்ச்சி ஆயிடுச்சின்னு திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க. ரைட், இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது. நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உதாரணமாக திருநள்ளார், அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கலை. இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். திருநள்ளாரில் கூட 2ஐயும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டாங்க, இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6 சனிப்பெயர்ச்சி தான் கரெக்ட்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அது இருக்கட்டும், எல்லா கோயில்லையும் அந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம். இதில் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லா இருக்குது. இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் 28 எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க. அதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட், அப்படி தான் எடுத்துக்கோங்க. ரைட், பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது. ரைட், இப்போது சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரைட், இதில் 7.5 சனி எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 ராசியில் இருக்கும்போது அந்த 7.5 சனி இருக்கும். இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார், மேஷ ராசிக்கு சேர்றார். மேஷ ராசிக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். ரைட், இப்போது கும்பராசிக்கு, மீனராசிக்கு, மேஷராசிக்கு 3 இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் 7.5 சனி பலனை கொடுப்பார். அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம். ஆனால் நல்லா கவனிச்சிக்கோங்க, சனி இந்த 3, 6, 11 இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார். அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும். 7.5 சனிங்கிறது 12, 1, 2 3ஆம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர். 7.5 சனி முடிஞ்சு அந்த ஒரு 2.5 வருஷம் 3ஆம் இடம் லக்ஷ்மீகரம். லக்ஷ்மீகரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு அல்ல, அந்த வருஷம் சூப்பராக இருக்கும். அந்த 2.5 வருஷம் சனீஸ்வரன். அது அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார். அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த 11ஆம் இடங்க லாபஸ்தானம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார். இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துக்குமே சார். சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கிரக சூழ்நிலைகளை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் 7 நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார், பிரச்சனையை கொடுப்பாருனாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது. அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமம்னா அர்த்தம் பாதி, அஷ்டமத்தில் பாதி 4, 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார், அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார், 7ஆம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனைகள் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை அனுசரித்து பண்ணிக்கணும். சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாத போக தான் செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு மருந்து, அலோபதியோ சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம். அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போகுது. அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை, அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் அந்த பரிகார பலன்களால். இன்னொன்று, எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது. ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும். பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. ஏன்னா அதுக்கெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள். அதனால தான் சரியான பரிகாரத்தை கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது. உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். சார், இப்போது ஒரு ராசிக்கு ஒன்று தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம். கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கன்னியா ராசிக்கு உள்ள சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம். பொதுவாக கன்னியா ராசிக்காரர்கள் எல்லாரும் மெக்னானிமஸ் பீப்புள் தான், பெருந்தன்மை உள்ளவங்க தான், படிப்பறிவு நல்லா உள்ளவங்க தான், புத்திசாலித்தனம் உள்ளவங்க தான், நல்ல ஞானம் உள்ளவங்க தான், கணக்கு படிப்பு கம்ப்யூட்டர் படிப்பில் ரொம்ப விசேஷமாக இருக்கிறவங்க தான், புத்திசாலி, திறமைசாலி, நல்ல ஆரோக்கியம், எதிர்காலத்தை நல்லா கணிக்கக்கூடியவர்கள் தான் இந்த கன்னியா ராசிக்காரர்கள். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கன்னியா ராசிக்காரில் இருக்குது. ஆனால் இப்போது சனீஸ்வரன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப வசதியான இடம். ராசிக்கு 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருன்னு எதிரிடைய தொல்லைகள். இந்த 2 வருஷமும் இந்த 3 விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. சனி 3, 6, 11 இருக்கும்போது தான் நல்ல பலன்களை கொடுப்பார். அதில் 6ஆம் இடம்ங்கிறது எப்படியாப்பட்ட நோய் இருந்தாலும் கட்டுக்குள் வந்துடும், எப்படியாப்பட்ட கடன்கள் இருந்தாலும் கட்டுக்குள் வந்துடும், கூடுமான வரைக்கும் கடன் அடையும், பெருசாக ஒன்றும் கடன் உருவாகாது. அடுத்தது எதிரிய தொல்லையெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிடுச்சு இந்த 6ஆம் இடத்துல சனி இருந்த வரைக்கும். இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வரார். 7ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ விசேஷமான இடம் இல்லை. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சௌரியத்தை நல்லா அனுபவிச்சிட்டோம். நம்மளுக்கு வேண்டிய அளவு நிறையும் கொடுத்துட்டார் சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது. இந்த 2 வருஷம் அப்படி தான் ஜம்முன்னு இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க, நல்லா இருந்தீங்க. இப்போது என்ன போகுது, அவர் 7ஆம் இடத்துக்கு வரார். கண்டக சனின்னு பேர். 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம். மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சமாளிச்சுக்கலாம். பரிகாரம்தான் இருக்கவே இருக்குது இல்லையா? அதனால் ரொம்ப கண்டக சனினா ரொம்ப கஷ்டம் இல்லை, இருந்தாலும் சின்ன சின்ன சார் கண்டக சனி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுன்னு பார்த்தா மெயினாக மனைவி ஸ்தானம், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பஸ்தானம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம், இது 3 தான் ரொம்ப கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பஸ்தானத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நம்மளுக்கு ஒருத்தர்கிட்ட பேசும்போது கூட சரி தான்,
உஷாராக பேசிக்க வேண்டியது தான். ஏழரை சனிங்கும்போது அதாவது நாக்கில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நம்ம வாயால் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பிரச்சனைகள் வரும். அடுத்ததாக நம்மளுக்கு நோய் ஆரம்பிக்கிற நேரம்தான். எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அது குடும்பத்தில் மனைவி மட்டும் இல்லை, எல்லாரும் நம்ம சொந்த பந்தங்கள் எல்லார் மூலிமா கொஞ்சம் கஷ்டங்கள் வர்ற நேரம்தான். ஆனால் இந்த போன 2 வருஷம் ரொம்ப சூப்பராக இருந்தீங்க, எல்லா விஷயத்திலும் நன்மை நம்மளுக்கு கிடைச்சிது. இப்போ அது கொஞ்சம் குறையும். அது அந்த நன்மைகள் குறையாமல் இருக்கிறதுக்காக இந்த நம்ம பரிகாரம் கொண்டு பண்ணிக்கணும். சார் நல்லா கவனிச்சிக்கோங்க, நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, சின்ன வேலையில் இருந்தாலும் சரி, பெரிய வேலையில் இருந்தாலும், பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரி, வீட்டில் எல்லாம் நல்லா இருந்தால்தான் அது எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். வீட்டில் மனைவி, குழந்தைகள் இங்கே பிரச்சனை பண்ண எதுவுமே செய்ய முடியாது. பிஸ்னஸும் பண்ண முடியாது, உத்தியோகத்திலும் இருக்க முடியாது, கஷ்டங்கள். ஸோ வீட்டு தான் ரொம்ப முக்கியம். அதுவும் மனைவி ஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எதையுமே சாதிக்கலாம். பெட்டர் ஹாஃப்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. அப்போ அதில் சின்ன பிரச்சனை வரப்போகுது. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாக்கா நீங்கள் நல்ல பிஸ்னஸை பார்த்துக்கலாம், நல்ல உத்தியோகத்தை நல்லா சிறப்பாக இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் விஷயம். நம்மளுக்கு நன்மை நடக்குமான்னா இதை புரிஞ்சுக்கிட்டு இதை கொஞ்சம் அனுசரிச்சுனே போகிறீங்கன்னா கரெக்டும். இது எப்படி அனுசரணையாக இருக்கணும்? யார் யார்கிட்ட? மெயினாக குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட, மனைவிக்கிட்ட, மற்ற குடும்பத்தில் எல்லா ரிலேஷன்களையும் மட்டும் இது கொஞ்சம் அனுசரணையாக நடக்க வேண்டிய டைம் இந்த 2.5 வருஷம். வீட்டில் நிம்மதியாக இருந்தால் தான் சார் வெளியில் வேலை செய்ய முடியும். நைட்டில் நீங்கள் மினிமம் 7 மணி நேரமாக தூங்கினா தான் அடுத்த நாள் வேலை செய்ய முடியும். வீட்டில் பிரச்சனை இருந்ததுன்னா எதுவுமே உங்களால் செய்ய முடியாது. அந்த வீட்டில் பிரச்சனை வர்ற நேரம் இந்த நேரம். அதனால் இந்த நேரத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதுக்கு இருக்க சனீஸ்வர பிரீத்தி தான். சனீஸ்வர பிரீத்தி என்ன? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தில் பிரதர்ஷனம் சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமை பிரதர்ஷனம் பண்ணால் நல்லது. இல்லாட்டா முடிஞ்ச சனிக்கிழமையானு பண்ணுங்க. ஏழைங்களுக்கு உதவி பண்ணுங்க. அன்னதானம் பண்ணலாம். சின்ன சின்ன முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவிகள், சரீர பிரயாசைன்னு சொல்லுவோம் இல்லையா, உடல் உழைப்பு, இது பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணும்போது நம்ம குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் குறைஞ்சாதான் என்று. அடுத்து வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா, வெளிநாட்டில் இருக்காங்க, அது தனியாக இருக்காங்க, குடும்பம் இங்கே இருக்குது, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, இல்லைன்னா குடும்பத்தோடு வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும். பரிகாரத்தை பண்ணி சரி பண்ணிக்கணும். ஆனால் இந்த டைம் கேரண்டடாக ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்ற டைம் தான். இதுக்கு நிச்சயமாக அந்த பரிகாரங்கள் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த கன்னியாராசிக்காரர்கள் கொண்டியும் ஒரு தினம் ஓம் காகத்வஜா வித்மஹி கட்க கசம் தன்னோ மந்த பிரஜோதயாத் ஒரு 10 தடவையான்னு தினம் காலம்பரை ஏஞ்ச உடனே எல்லா சாமி கும்பிடும்போது இந்த 10 காயத்ரி சொல்லிட்டிங்கனாக்கா குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனை இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் கட்டுப்படும். தீரும்னு சொல்லலை, கட்டுப்படும். கட்டுப்பட்டாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். அதனால் குடும்ப சூழ்நிலையில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த கன்னியாராசிக்காரங்க மட்டும். அதே சமயத்தில் அகலக்கால வைக்கிறது சரியான டைம் இல்லை. ஒரு பிஸ்னஸில் டெவலப் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா எக்ஸ்பான்ஷன் அதெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டாக்கா அடுத்து வரப்போகிறது அஷ்டம சனி நேரம். இந்த 2 வருஷம், அடுத்து 2.5 வருஷம், இந்த 5 வருஷம் காலத்தை நம்ம ஜாக்கிரதையாக. அதுக்கு 9, 10, 11, 7 வருஷம் நல்லாயிருக்கும். நல்லா கவனிச்சிக்கோங்க. 9, 10, 11, 7 வருஷம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் இருக்கும். அடுத்து வரப்போகிறது அஷ்டம சனி, எதிர்காலத்தில் கொஞ்சம் சிக்கல் வர்ற நேரம். அதனால் அதையும் ஆலோசனை பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டோம்னாக்கா பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் கல்யாணம் ஆகாத வீட்டில் இருப்பாங்க, அவங்களாம் இந்த டைமில் முடிச்சிருவணும். இந்த 2.5 வருஷத்தில் கடன் இந்த சுபகாரியங்களே எதாவது இருந்துன்னா முடிச்சு. ஏன்னா அடுத்து ஒரு அஷ்டம சனி எல்லாமே லேட் பண்ணி விட்ருவோம், டிலே பண்ணி விட்ருவோம், நம்மளுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் இந்த 2.5 வருஷத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு முடிச்சிடணும்.
அதனால் இந்த வருஷத்தில் என்ன பண்ணிக்கணும், நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இந்த டைம். நம்ம பிற்காலத்தில் வர்ற சங்கடங்களை தவிர்க்கிறதுக்காக இப்போ வேறு மாதிரி பேஸ்மெண்ட் போட்டு வேறு மாதிரி நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். அதாவது எப்பயுமே சார் நம்ம எப்படி டைம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணுறது தான் வாழ்க்கை. அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு அந்த கன்னியாராசிக்கு எல்லாருக்குமே இந்த குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்து பண்ணிக்கோங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான், எந்த மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்கிக்கலாம் பரிகாரத்தால், தெய்வ அனுகிரகத்தால். தெய்வ அனுகிரகம் இருந்தால் போகும், நம்மளுக்கு ஜெயிச்சிடலாம் எல்லாருக்குமே. இப்போது திருப்பதிக்கு 1,00,000 பேர் போகிறாங்கன்னா ஏதோ ஒரு வேண்டுதல் தானே போகிறாங்க. அதோ இங்கே இருக்கிற இந்த வெங்கடாஜலபதி பார்த்தாக்கா போகிறதா, அங்கே போய் வெங்கடாஜலபதி தான் பார்க்கணுமா, அந்த க்ஷேத்திர பலம் இருக்காங்க, நம்பிக்கை இருக்குது. திருப்பதி போய்ட்டு வந்தால் திருப்பம் இருக்கும்னு இருக்குது. அதனால் அங்கே போனால் பலன் கிடைக்கிது. அப்போ அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஆத்மார்த்தமாக இந்த சனீஸ்வர பகவானை பிரீத்தி பண்ணும்போது இந்த கண்டக சனியை இந்த 2.5 வருஷத்தோட தள்ளுறதோடு இல்லாமல் அடுத்த வர 2.5 வருஷத்துக்கும் ரொம்ப சங்கடம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும் இப்போ. அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய டைம். நன்மைகள் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் இடைஞ்சல்களும் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். பரிகாரத்தை பண்ணிக்கோங்க. அதாவது 9 பிரதர்ஷனம் வரணும்னா ஏதோ ஒரு கடமைக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது இல்லை சார். வி ஆர் தி சர்வைலன்ஸ் ஆஃப் ஆல் காட் தான், எஸ்பெஷலி சனீஸ்வர பகவான் தான். 24/7 தான். கவனிக்கிறாருன்னா கவனிக்கிறார் தான். அதில் 99.9% கரெக்டுன்னு கூட 1% கரெக்ட் அது பார்க்குறாரு. அதனால் சனீஸ்வர பிரீத்தி பண்ணிக்கோங்க. இந்த 2.5 வருஷத்தை ஈஸியாக கடந்துடலாம். கடந்தாச்சுனாக்கா எதிர்காலத்தில் ஓரளவுக்கு நல்ல பேஸ்மெண்ட்டுக்கு வழி பண்ணிக்கோங்க, நல்லது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.